என்னதான் மழை விடாம பெஞ்சாலும், தீபாவளி அன்னைக்கு கேட்குற அந்த வெடி சத்தம் மட்டும் குறையவே இல்லங்க. சரி நீங்கலாம் தீபாவளியெல்லாம் நல்லபடியா செலிப்ரேட் பண்ணீங்களா? சேஃபா வெடியெல்லாம் வெடிச்சீங்களா? அப்படின்னு சொல்லுங்க. உங்க எல்லாருக்குமே என்னோட தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அன்னைக்கு எங்க செல்ல முடியல. சரி இந்த வீடியோ அதுக்கு அடுத்த நாள் எடுத்த வீடியோ தான். அன்னைக்குமே சரியான மழையா இருந்தது. அந்த மழைக்கு சுடா வெஜ் பிரியாணி சாப்பிடலான்ட்டு காய்கறிலாம் எடுத்து வச்சிருந்தேன். அதுக்கு முன்னாடி சிக்கன்லாம் மசாலா போட்டு மேரினேட் பண்ணி வச்சாச்சு பொரிக்கிறதுக்கு. கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்துருக்கேன். நம்மளுக்கு வெஜ் பிரியாணிக்கு என்னென்ன காய்கறி இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கோஸு, கேப்சிகம் அப்படின்ட்டு. எங்கள் வீட்டு வெஜ் பிரியாணியில் கட்டாயமாக வந்து இந்த மீல் மேக்கர் இருக்கும். ஆனால் இது என்னென்னா சப்புன்னு போகிற மாதிரி இருக்கும். அந்த டேஸ்ட் மசாலா எல்லாமே இதுவே இழுத்துக்கும். ரைஸில் டேஸ்ட் இருக்காது, இல்லைன்னா இதில் டேஸ்ட் இருக்காது. அதனால் இன்றைக்கி முன்னாடியே வந்து வேக வச்சு தண்ணியெலாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதில் இஞ்சி பூண்டு லெமன் உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலாலாம் போட்டு அதை ஊற வச்சுட்டேன். பொரிச்சிட்டு இன்றைக்கி சேர்த்துக்கலான்ட்டு. அதுக்கு முன்னாடி தக்காளியுமே பேஸ்ட் பண்ணி எடுக்கலான்டா நல்ல நேரமாக இருக்கு இல்லையா, மிக்சியில் கொஞ்சம் வந்து ஷாக் அடிக்கிற மாதிரி இருந்தது. நீங்கள் மாதிரி மழை நேரத்தில் எலக்ட்ரிக் விஷயம்லாம் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். நான் பாதியிலேயே அரைச்சது போதும்னு எடுத்துட்டேன் பயந்து போய். அது பாட்டுக்கு இருக்குது. அப்புறம் வந்து ஊற வச்சிருந்த மீல் மேக்கர் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி குக்கரில் பிரியாணி போட்டுடலாம் அப்படின்னு. ரொம்ப பொரிச்சு எடுக்க வேணாம். ஓரளவுக்கு இந்த மசாலா அதில் ஊறி அந்த டேஸ்ட் அதில் இறங்குனா போதும். அந்த அளவுக்கு எண்ணெயில் பொரிச்சு எடுத்தால் போதும். அதே எண்ணெயில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நான் வந்து வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரைச்சி வச்சிருந்த தக்காளி பேஸ்ட்டு சேர்த்தாச்சு. அது கொஞ்சம் ட்ரை ஆகி அந்த தண்ணியெலாம் ட்ரை ஆனதுக்கப்புறமா 2 கைப்பிடி அளவுக்கு ஊற வச்ச பட்டாணி சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சிருந்த காய்கறியுமே சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி காய்கறியை வாரத்தில் ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கணும். இந்த ஒரு செட்டு காய்கறி, கத்திரிக்காய், வெண்டைக்காய், அவரைக்காய், முள்ளங்கி அந்த ஒரு செட்டு காய்கறி. அதை வந்து நம்ம புளிக்கறி காய்கறியாக நம்ம காய்ச்சுவோம்ல அந்த மாதிரி கட்டாயமாக நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிட்டாலுமே வெஜிடபிள்ஸும் நிறையாவே எடுத்துக்கணும். அதுதான் நம்மளுக்குமே ரொம்ப நல்லது. ஸோ பிள்ளைங்களும் நம்ம சாப்பிட்டா தான் பிள்ளைங்களுமே சாப்பிடுவாங்க இல்லையா? ஸோ காய்கறி எல்லாம் அது ரெடி ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் தயிர்லாம் சேர்த்து கிரேவி ரெடி பண்ணிக்கிட்டாச்சு. தண்ணி அளந்து எடுத்துக்கிட்டேன். தண்ணி கொதிச்சோடனே ரைஸுமே சேர்த்துக்கிட்டேன். 24 கேரட் வந்து பச்சரிசி தான், பிரியாணி அரிசி தான் எடுத்திருக்கேன். 2 1/2 கப்புக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு 1 1/2 கப் அளவுக்கு எடுத்திருந்தேன். மொத்தமாக அதுவுமே சேம் 2 1/2 கப் தான் இருந்துச்சு. பாதி குக் ஆனதுக்கப்புறமா நான் பொரிச்சு வச்சிருந்த மீல் மேக்கரை இது கூட சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி சேர்க்கும்போது மீல் மேக்கர்லேயுமே அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கும், ரைஸ்லேயுமே அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கும். சாப்பிட்றதுக்கு அந்த மீல் மேக்கரோட ஃப்ளேவர் மாறாமல் அந்த ஒரு மாதிரியான ஸ்மெல் வரும் இல்லையா, அது இல்லாமல் நல்லா இருந்துச்சு. வெஜ் பிரியாணியில் மீல் மேக்கர் நீங்கள் சேர்க்குறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தடவை சேர்த்து பாருங்கள், நல்லா இருந்துச்சு. அந்த மழைக்கு சுட சுட மீல் மேக்கர் அந்த வாசனை அந்த பிரியாணிலாம் சூப்பராக அமைஞ்சிருந்தது அல்ஹம்துலில்லாஹ். ஸோ சிக்கனுமே பொரிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. ஆனியன் ரைத்தாவுமே ரெடி பண்ணிக்கிட்டேன். அன்றைக்கிங்க தீபாவளி அன்றைக்கி வர முடியலன்னு என் ஃப்ரெண்டு வந்து தீபாவளி பலகாரம்லாம் குடுத்துட்டு போயிருந்தாங்க. ஏன்னா ரொம்ப மழையா இருந்துச்சா, அதனால் வர முடியல. இன்றைக்குமே அவங்க ரெயின் கோட்டோட வந்து எனக்கு இந்த பலகாரம்லாம் குடுத்துட்டு போயிருந்தாங்க. அதையுமே எடுத்து வச்சுட்டு ஸோ மழைய பாருங்கள் எப்படி சோன்னு நல்ல மழை. அதுக்கு இந்த வெஜ் பிரியாணி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எந்த பிரியாணியாக இருந்தால் அந்த மழைக்கு சூப்பராக இருக்கும் தானே. ஸோ அடுத்ததாக இன்னொரு விளாகில் பார்க்கலாம். தேங்க் யூ.